இதாயத்துல்லா என்ன நடந்துகிட்டு இருக்கு? வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சா கூட இப்படியான குதிரை பேர குற்றச்சாட்டு, தனித்த போட்டின்னு சொல்வது உங்க கூட்டணிக்கு ஒரு விரிசலை உருவாக்காதா? நல்ல கேள்வி. அதுக்கு முன்னால சகோதரர் ஆர்கே ஒரு ஆன்மீக கருத்து சொன்னாரு. அதுல இருந்து ஆரம்பிக்க, அதுல வந்து குறுக்கு வழியில என்ன இருக்குங்கிறத நான் பாத்துறேன். அதாவது சிவன் நஞ்சுண்டார் இல்லையா, அதனால அவருக்கு பேர் தெரியுமா? நஞ்சுண்டமூர்த்தி. அவருக்கு பேர் நஞ்சுண்டமூர்த்தி. அவர் தான் தோண்டியா இருக்கனால அவருக்கு பேர் தான் தோண்டீஸ்வரன். அப்ப அவருக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, சுயம்பு. அதனால அதே மாதிரிதான் அது நம்ம தமிழ்நாட்டில் பேசுற சைவ கருத்து, உலகளாவிய கருத்து. ஆடம்ஸ் ஆப்பிள், இதுக்கு பேர் என்ன? ஆடம்ஸ் ஆப்பிள். அது என்னன்னு சொன்னா பைபிள், அதாவது இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம், ஆரியம் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு கருத்து. அந்த கருத்து அது என்ன கருத்துன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து மனிதன் உருவாகிறதுக்கு முன்னால சாத்தன், அதாவது கண்மம் சொல்லுவோம் இல்லையா சைவத்துல, அதன் விளைவா என்ன செய்யறாப்புல, அந்த இதை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னதை சாப்பிட்டாரு. அதை போய் தடுக்கலாங்க. இதுதான். ஆக அதனாலதான் நாமெல்லாம் இங்க பிறந்தோம். பிறந்த போது 2 பேர் பிறந்தாங்க, ஆதமுக்கு ஆபேல் கேபேல். இங்க வந்து முருகன் விநாயகர்னு ஒரு குறியீடு. பிள்ளைங்க நிறைய இருப்பாங்க. அங்கே குறுக்கு வழியில என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல வர்றேன். குறுக்கு வழி நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல கட்சி தாவல் என்பது வேறு, குதிரை பேரம் என்பது வேறு என்பதை மக்களுக்கு சொல்லி கொடுப்போம். அதுக்கு முன்னால விநாயகருக்கும் முருகனுக்குள்ள போட்டி உங்களுக்கு தெரியும், ஞானப்பழம். குறுக்கு வழியில போய் யார் பெற்றுக்கொள்றா? விநாயகர் பெற்றுக்கொள்றாரு. இன்னைக்கு விநாயகரா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் சைவ மக்கள், தமிழ் மக்கள் மதிக்கத்தான் செய்யறாங்க. அதனால இந்த குறுக்கு வழி என்பது இன்று நேற்றல்ல, அது ஆரம்ப காலத்துல இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு அப்படி ஜாயின் பண்றீங்க, கொண்டு வர மக்களுக்கு ஒரே அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு ஒண்ணுமில்லாத போய் குதிரை பேரங்கிறது. தமிழ்நாட்டுல விநாயகரை 3 முறை சுத்தி வந்த மாதிரி இது ரொம்ப எளிமை. குறுக்கு வழி, குறுக்கு வழி. ஆன்மீக கருத்து மக்களுக்கு போய் சேரணும். அதுல வந்து இன்னைக்கு உள்ள அர்த்தமும் சேரணும். அதான் அது பொருத்தமாவும் இருக்கணும், நல்ல திருத்தமாவும் இருக்கணும். அப்ப முருகன் உலகத்தை சுத்தி வந்தவர் பாவம், அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா 2 பேருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. ஏன் கோச்சிட்டு போனார்ல, போயிட்டு வந்தாருல. கோச்சிட்டு போறவங்க எத்தனை பேர் வர்றாங்க? அதிமுகல போனாங்க, அங்க போனாங்க, திருப்பி வந்தாங்க, திருப்பி போறாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்படி வச்சுக்கோமே, கதை எல்லாமே ஒரே கதை தான் சார். ஆமா, ராமாயணம் மகாபாரத்தை வச்சு இன்னைக்கு எல்லா சினிமா கதையும் வருது. அது மாதிரி வச்சுக்குவோம். இப்ப பிரச்சனைக்கு வருவோம். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். இல்ல, இப்ப உங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு சிலர் ராஜினாமா பண்ணிட்டு இதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அணியில ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணா இது விநாயகனுடைய அருமையான ஒரு குறுக்கு வழி அப்படின்னு ஏத்துப்பீங்களா? எங்க கட்சியில இருந்து 28 வேட்பாளர்கள்ல ஜெயிச்சிருந்தா எம்எல்ஏ, அந்த வேட்பாளர் திமுக போய் செந்தில் பாலாஜி மூலமா சேர்றாங்க. அதுவும் செந்தில் பாலாஜி மூலமா போய் சேர்றாங்க. எங்க கோயம்புத்தூர்ல ஒரு கேண்டிடேட். நாங்க ஒன்றும் முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நாங்க சொல்லல. அவங்க விருப்பம் போயிட்டாங்க. ராஜாஜி காலத்திலிருந்து இன்னைக்கு காலம் வரை எல்லாம் நடக்குது. இதுல சில கட்சி தாவல், சில குதிரை பேரம். குதிரை பேரம்னா என்ன? இப்ப 2 பேர் ஆட்சிக்கு தேவைப்படுது, அந்த 2 பேரை கொண்டு வந்தா தான் ஆட்சியை நிறுத்த முடியும் சொன்னா அதுக்கு பேர் குதிரை பேரம். இல்லைன்னா கட்சி தாவல். கட்சி தாவல் தடை சட்டம்னா என்ன தெரியுமா? அந்த 3ல் 2 பங்கு இருந்தா தான் அதுக்கு பேர் கட்சி தாவல் தான். குதிரை பேர் தடை சட்டம் இல்ல. இந்த உண்மையெல்லாம் நம்ம மக்களுக்கு போய் சேரட்டும். அப்ப கட்சி தாவல் ராஜாஜி காலத்துல ஆட்சியை காப்பாற்றுவதற்கு கட்சியை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல மட்டும்தான் இது நடக்கல. மீதி எம்ஜிஆர் அவர்கள் எங்க இருந்து எடுத்தாரு? திமுக இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ தான் எடுத்தாரு. கலைஞர் எடுத்தாரு வச்சுக்கோ, அது கொடுத்தாரு, எடுத்தாரு, தடுத்தாரு. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க எங்க போனாங்க? கட்சி தாவல் நான் சொல்ல வர்றேன். நான் வந்து கொஞ்சம் மரியாதை, அந்த காலத்துக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன். அவங்க போனாங்களா இல்லையா? மரியாதை இல்லங்க, நீங்க சொல்ற தப்பு இல்லங்க. எப்படிங்க போனாங்க? திமுக இருந்து அதிமுக போயிட்டு மக்கள் ஆதரவை பெற்று எம்எல்ஏ வாய்த்தானே வந்தாங்க. என்ன ஜாயின் பண்றீங்க? போகும்போது கே கிருஷ்ண மாதிரி பலர்லாம் எம்பியாவே போனாங்க. இல்ல அது சரி இல்ல, அது எப்போ நடக்கிறது? நான் சொல்ல வர்றேன். நாங்க நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் விடுங்க. ஆர்கே சார் குத்த மாதிரி நீ பொதுக்கூட்டமா பேசுறீங்க, எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே கேட்கணுங்க. அப்படிலாம் விட முடியாது. மக்களுக்கு இந்த 2 பேரை தவிர மீது எல்லா காலங்கள்லயும் கட்சி தாவல் நடந்திருக்கு. ஒரே ஒரு முறை தான் குதிரை பேரம் நடந்திருக்கு. அதை சொல்ல வரேன். ராஜாஜி காலத்துல மட்டும்தான் குதிரை பேரம். மீதி காலத்துல பூரா அது 96 இடங்கள் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் எடுக்கும் போது கூட அது குதிரை பேரம் கிடையாது. நீங்க சொல்றது கட்சி தாவலே கிடையாதுங்க. தான் விருப்பப்பட்ட கட்சியில போய் சேர்றதுங்கிறது வேற. நீங்க ஒரு பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை குறைவா இருக்குது, இல்ல எம்எல்ஏ எம்பியா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துக்கிறது கட்சி தாவல் சொல்றீங்க. உங்க தலைவர் ராஜீவ் காந்தி கொண்டு வந்ததுதான். போறது வேற, தாவுறது வேற, ரெண்டும் ஒன்றுதான். நீ ஒண்ணு வேற வார்த்தை இல்ல. தமிழ் எல்லாமே ஒரு வார்த்தை. உங்க தமிழ் நல்லாவே விளையாடுது. சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நான் என்ன கொஞ்சம் அதனால இந்த 2 காலகட்டம் அண்ணா காமராஜர் காலம் போக மீதி காலத்துல எல்லாம்
எம்ஜிஆர் இருந்து கலைஞர்கிட்ட போனது, கலைஞர் இருந்து எம்ஜிஆர் போனது. அதே மாதிரி கலைஞர் காலத்தில் வந்து அதாவது செல்வி ஜெயலலிதா காலத்தில் வந்து காங்கிரஸ்ல இருந்து தேமுதிக இருந்து எடுத்தது, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனா இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் 113 இடம் இருந்தா இன்னைக்கு போதும். இன்னைக்கு நிலைமைக்கு அன்னைக்கு 118 இடமும் அவருக்கு கிடைச்சிச்சு. எந்த யாரும் தாவல. எல்லா கூட்டணி கம்யூனிஸ்ட் வந்து வேலைக்கு வாங்கினாங்களா சொல்லுங்க? இல்ல. காங்கிரஸ் விலைக்கு வாங்கினாங்களா? இல்ல. அதே மாதிரி முஸ்லீம் லீக் போச்சு, விசிகா போச்சு. ஏதாவது அப்ப இவையெல்லாம் சேர்ந்து அவர் கையில இப்ப இருக்கு. இப்ப அவர் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு புதுசா ஒரு பேரம் தேவையில்லை. தானா வர்றாங்க. ஏன் வர்றாங்க? அதிமுகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு 3வது இடத்துக்கு போனாலும் கூட அது ஒரு கட்சி. அந்த கட்சியில இருந்து ஏன் போறாங்க? அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு அவங்களுக்கு பிரச்சனை. பெரும்பாலானவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக அல்லது சட்டமன்ற அதிமுக தலைவராக ஒருத்தர் இருக்குன்னு விரும்புறாங்க. எடப்பாடி அவர்கள் நான் தான் இருப்பேன்னு அவர் சொல்றாரு. இதன் விளைவு அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. அதை விட்டு அவங்க போறாங்க. சரி, குதிரை பேரம் இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய புரிதல் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, குறிப்பா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்ல? ஏன் குதிரை பேரம்னு அழுத்தமா சொல்றாங்க? அவர் இந்த ஆட்சியோ இந்த கட்சியை பத்தி சொல்ல வெளியில் விளக்கமா சொல்லிட்டார். எதை பத்தி சொல்ல? அப்ப யார சொல்றாரு? குதிரை பேரம் யார சொல்றாரு? நம்ம பேச்சு எனக்கு தெரியாது. நீங்க தான் சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சேன் சார். குதிரை பேரம் என்பது இப்ப நான் சொல்லி முடிச்சேன். குதிரை பேரம்னா என்ன, கட்சி தாவல் என்ன சொல்லிட்டேன் நான். இப்ப இன்றைக்கு வந்து கண்ணு முன்னால கைது செய்யப்பட்டு முன்ஜாமீன் எடுத்த ஒரு விஷயம் எதுக்காண்டி? அதே கட்சியில இருந்து தூக்குறது, ஆள் தூக்குறது. இதுக்கு முயற்சி எடுத்தாங்க. நீங்க 5 கோடி 10 கோடினா நீங்க குதிரை பேரங்களாம். இது டைனோசர் பேரம் சொல்லணும். 50 கோடி 35 கோடின்னு போயிடுச்சு. இன்னைக்கு மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாம முன்ஜாமீன், இது கண்ணு முன்னாலே தெரியுது. இது கண்ணு முன்னால். அதே மாதிரி விசிகால ஒரு முன்னாள் எம்எல்ஏ கூட திமுக வந்திருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், 2 எம்எல்ஏக்கள் வைகோட்ட இருந்தாங்க. அவங்க மதிமுக கட்சி தான். எப்படி திரு ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து ஒரு வேற கட்சி, ஆனா நின்றது உதயசூரியன். தமிமுல் அன்சாரி வேற கட்சி, நின்றது உதயசூரியன். ஆனா இவர்கள் 2 பேருமே மதிமுக காரர்கள். என்ன செஞ்சிருக்கலாம்? நேர்மை அறம் பேசுறவங்க. நான் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்கலாம். நீங்க மதிமுக காரவங்க என்ன இருந்தாலும் நீங்க அந்த கட்சியில இருக்கீங்க. உதயசூரியன் சின்னத்தை என்னை நம்பி நிக்க வச்சாங்க, நீங்க நின்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப தப்பு செய்யறவங்களுக்கு போய் குதிரை பேரம் செய்தவர்களை, கட்சி தாவலுக்கு ஊக்குவித்தவர்களை, இந்த மாதிரி செய்தவர்கள் வந்து அறம் பேசுவதும், ஒண்ணுமே செய்யாதவர்கள் வந்து குதிரை பேரம் சொல்வதும், முதுகுல குத்துலாங்கன்னு சொல்வதும், துரோகம் செய்தார்கள் சொல்வதும் தவறுன்னு சொல்ல வர்றேன். இதுதான் என்னோட விஷயம். அதுக்கு இல்ல முடிஞ்சிருச்சு நேரம். முடிஞ்சிருச்சு. நிறைய பேசிட்டீங்க. நிறைவா பேசிட்டேன். இல்ல நிறைவா பேசிட்டீங்க. சரி சரி, நிறைவாகவும் விரைவாகவும் பேசியிருக்கிறீங்க. தூய சக்தி தீய சக்திலாம் வந்து வார்த்தைக்கு பேசுற விஷயம் தான். பிரச்சனை என்னன்னு சொன்னா, திரு விஜயபாஸ்கரோ குட்காவோ அவங்கெல்லாம் வர்றதை அவங்க யோசிச்சு நாளைக்கு அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வரும்? கரூர்ல போய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது செந்தில் பாலாஜி விமர்சித்தார். பிறகு எல்லாரும் அவரை விமர்சிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவரால் பதில் சொல்லக்கூட முடியல. செந்தில் பாலாஜியை சேர்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு 10 அதிமுக ஊழல் செய்த அமைச்சர்கள் கூட திமுக இருக்காங்க. திமுக இருந்த ஒரு சிலர் அதிமுக. இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி நீங்க எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாரா? சொல்லியிருந்தா அது குற்றம். அந்த மாதிரி நடக்கவே இல்லை. பாஸ்கர் சொன்னாரு, வைகோ சொன்னார்லாம் 2வது விஷயம். அவங்க கட்சிக்கு அவங்க பேசுறாங்க. அதனால இதை தாண்டி ஒரு நல்ல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அதை நாம வந்து வாழ்த்தணும். இன்னொன்னு என் நண்பர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னது, இன்னொன்னு சூழல் இருந்தால், அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, இருந்தால் தனியா நிற்போம். தனியா எல்லா கூட்டணி கட்சிகள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தனியா நிற்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நானும் அவரு கியூபாவில் 30 வருஷத்துக்கு முன்னால ஒன்னா இருந்தவர்கள். அப்போ அவர் மாணவராக இருந்தவர். திரு வீரபாண்டியன் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் சொல்றது அவருடைய கட்சி கருத்து சரியான கருத்து. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. கம்யூனிஸ்டுகளை நாம் மதிச்சுதான் ஆகணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஒரு அமிதாப் பச்சன் நடிச்ச படத்துல பெரும் பணக்காரனா இருப்பார் அமிதாப் பச்சன், தம்பி ஏழையா இருப்பார். அப்ப சொல்லுவாரு, என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட பங்களா இருக்கு, என்கிட்ட வந்து மாடிலாம் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப தம்பி சொல்லுவாரு, என்கிட்ட அம்மா இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்காரங்கள்ட்ட சில நியாயங்கள் தர்மங்கள் இருக்கு. மற்றவங்கள்ட்ட இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இவையெல்லாம் இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி இருக்காங்க. அதான் சொல்லல, 63 இடங்கள் எடுத்தவர்கள் 2வது ஒரு பிளேயர் திமுக வந்த போது அவங்க என்ன ஆனாங்க? 13 ஆனாங்க, 5 ஆனாங்க, இப்பெல்லாம் தொடர்ந்து போனாங்க. அதே மாதிரி பல்வேறு கட்சிகளுக்கு கீழே போகும், மேலே போகும். ஆனா காங்கிரஸ் காணாம போன கட்சிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில மேயர் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. அன்னைக்கு இருந்தாங்க. இவங்கள்ட்ட என்ன எத்தனை எம்பி ஜெயிக்க முடிச்சு இப்ப நாடாளுமன்றத்தில்? அதனால எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒன்று கனவுலே இருக்காரு, இருக்கிறத கரைஞ்சிக்கிட்டு போகுது.
நீக்குவதற்கே ஒரு பொதுச் செயலரா இன்னைக்கு அவர் இதெல்லாம் நீங்க கூட்டணியில நின்னு தானே ஜெயிச்சீங்க, தனியா ஜெயிக்கல. கூட்டணினா சொன்னீங்க, நாங்க மட்டும் ஜெயிக்கல, திமுக கூட்டணி தான் ஜெயிக்கல. அதான் சொல்றேன் சார், கூட்டணி என்பது பகிர்தல் சார், ஓட்டுகளை பகிர்தல். ஒரே ஒரு சின்ன விஷயம், 5000 ஓட்டுல 20 இடங்கள் திமுக வெற்றி பெற்று இருக்கு, 8000 இடங்கள்ல 40 இடம் வெற்றி பெற்று இருக்கு. எங்களுக்கு மினிமம் 4% வச்சுங்க, வெறும் 25 எடுத்தா நாங்க 10 இடம் 4ல ஒரு முங்க எடுத்தோம்னா நாங்க வந்து 10%, வெறும் 4% வச்சாலும் இன்னைக்கு 2 லட்சம் ஓட்டுல 8000 9000 ஓட்டு. எங்க ஓட்டு மட்டும் இல்ல, விசிகா ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டுலாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 20000 ஓட்டு. 20000 ஓட்டை கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 இடம் கூட 5 இடம் கூட காங்கிரஸ் வந்த மாதிரி தான் நிலமா திமுக இருக்கும். அதனால இதுல என்னமோ திமுக வந்து அவங்களுக்கு 20-25% இருக்கு, நம்ம மதிக்கிறோம். அந்த பர்சன்ட் எப்போ வந்து காங்கிரஸ் சேரும்போது மற்ற கூட்டணி கட்சி சேரும்போதும் 35 40 நிக்குது, அப்போ அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதனால ஏதோ நாங்க கொடுத்தோம்னு சொல்லக்கூடாது. அதனால அறம் தர்மம் என்று பேசுறது, இந்த குதிரை பேரம் என்று பேசுவதெல்லாம் நியாயமானதல்ல. விஜயாக இருந்தாலும் தன் கட்சியை தன் ஆட்சியை பாதுகாக்கணும். இப்ப ஏழைகளுக்கு கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றமும் சூளமும் கெடுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஏதோ நல்ல காரியம் தங்கம் கொடுக்குறாங்க, மோதிரம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டுமே, அதை வரவேற்போம். தவறுகள் அங்கே ஒரு 10% வீணா போகத்தான் செய்யும். இன்னைக்கு என்னென்ன ஊழல் இல்லாத ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் பேசுறாங்க. திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய பேச்சாளர் கூட அங்கே ஊழல் ஒளிஞ்சிருக்கு, இங்கே ஊழல் ஒளிஞ்சிருக்கு பேசுற நிலைமை வந்துருச்சு. பாராட்டுவோம்.